Hi students, welcome to SRT Vijay Max YouTube channel. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற 5 மார்க்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். Applications of matrices and determinant. First exercise 1.1. அதில் 3rd sum, 14th sum, 15th sum இது மூணுமே என்னது 5 மார்க்ஸ் தான். அடுத்து exercise 1.2ல தேர்ட் ரோமனில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இது மூணுமே வந்து 5 மார்க். அடுத்தது எக்ஸசைஸ் 1.3 அதில் ஃபஸ்ட்டு ரோமனில் தேர்டும் ஃபோர்த்தும் 5 மார்க்கு. தேர்டு ஒரு 5 மார்க்கு, ஃபோர்த்து ஒரு 5 மார்க்கு. அப்புறம் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இதெல்லாம் 5 மார்க். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.4 அதில் ஃபஸ்ட்டு சம் ஃபஸ்ட்டில் ரோமனில் தேர்டும் ஃபோர்த்தும் 5 மார்க். அப்புறம் 3, 4, 5 இதெல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக 5 மார்க். அப்புறம் எக்ஸசைஸ் 1.5 அதில் ஃபஸ்ட்டு ரோமனில் 1ம் 2ம் 5 மார்க். அப்புறம் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இதெல்லாம் 5 மார்க்ஸ். இது எக்ஸசைஸ் 1.6 அதில் ஃபஸ்ட்டு ரோமனில் 1, 2, 3 4. அப்புறம் செகண்ட் சம்மு, தேர்ட் சம் இதெல்லாம் 5 மார்க்ஸ். அப்புறம் எக்ஸசைஸ் 1.7 அதில் ஃபஸ்ட்டு ரோமனில் 1ம் 2ம் சப்டிவிஷன். அப்புறம் செகண்டு எக்ஸசைஸ் 1.7ஓட அந்த எக்ஸசைஸ் முடியுது. மொத்தம் 7 எக்ஸசைஸ் தான் இருக்குது. 8வது எக்ஸசைஸ் வந்து 1.8 வந்து 1 மார்க். சரிங்களா? அடுத்தது எக்ஸாம் சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் சம் பூரா பார்த்தாச்சு, எக்ஸாம் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்ஸ் என்ன ஆரம்பிக்குது? எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 1.1 அப்புறம் 1.12, 1.20 அப்புறம் 1.21, 1.23 அப்புறம் எக்ஸாம்பிள் 1.24, 1.25, 1.26, 27, 28, 29, 30, 31, 1.32, 1.33, 1.34, 1.35, 1.36, 1.37 அப்புறம் 1.38, 1.40 இதெல்லாம் வந்து 5 மார்க்ஸ். சரிங்களா? டோட்டலாக எத்தனை 5 மார்க்ஸ் இருக்குது? 51 5 மார்க்ஸ் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு சாப்டரில் 51 5 மார்க் இருக்குது. இந்த 51 5 மார்க்ஸையும் நல்லா படிங்க. ஏற்கனவே நான் 2 மார்க்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். தனித்தனியான சாப்டருக்கு 2 மார்க்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். 3 மார்க்ஸ் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? அதெல்லாம் பாருங்கள். பார்த்து நோட்டில் அந்த கொஸ்டின்லேயே எழுதி வச்சுங்க. கொஸ்டின் பக்கத்தில் 2 மார்க்னா 2ன்னு போட்டு எம்னு போட்டுங்க, 3 மார்க்னா 3ன்னு போட்டு எம்னு போட்டுங்க, 5 மார்க்னா 5ன்னு போட்டு எம் போட்டுங்க. அந்த கொஸ்டினை ரவுண்டு பண்ணி அந்த பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. புக்கில் அப்படியே ஃபுல்லாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனல் நியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஸ்டூடெண்ட்ஸ்.